நிச்சயமாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை கிராம பகுதியில் ஒன்றான பேச்சுப்பாறை பகுதியில் 5 வீடு அருவி என்ற ஒரு அருவி உள்ளது. இப்பகுதியானது மிகவும் பள்ளத்தாக்கான பகுதியாகவும் அப்பகுதிக்கு செல்வதற்கு சாலை வசதிகள் இல்லாமல் ஒத்தையடி பாதையில் கரடுமுரடான சாலையில் அதாவது பாதையில் செல்லக்கூடிய நிலையில் அந்த பகுதியானது 5 வீடு பகுதியானது வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. அப்பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் யாரும் செல்வதற்கு தடை விதித்துள்ளது. கடந்த வருடத்தில் இதை போன்று 2 மாணவர்கள் அப்பகுதியில் சேர்ந்த அந்த கொடைக்கானல் பகுதியை சேர்ந்த 2 இளைஞர் அதே பகுதியில் அதே நீர்வீழ்ச்சியில் இறந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் நேற்று மாலை அதாவது குறிப்பாக ஒரு 6 மணிக்கு மேலாக பொள்ளாச்சி பகுதியை சேர்ந்த 11 நண்பர்கள் கொடைக்கானல் சுற்றுலாவுக்கு வந்துள்ளனர். இதில் நந்தகுமார் என்றும் கல்லூரி மாணவன் அதாவது மருத்துவக் கல்லூரி மாணவன் எதிர்பாராத விதமாக அந்த நீர்வீழ்ச்சியில் குளிக்கும் பொழுது மாயமாகி உள்ளார். அதனைத் தொடர்ந்து அந்த நண்பர்கள் மீது இருந்த 10 நண்பர்கள் கிராம பகுதி மக்களிடம் உதவி கேட்டுள்ளனர். அந்நிலையில் கொடைக்கானல் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக இங்கு சென்று தேடுதல் பணியில் ஈடுபடும் பொழுது கொடைக்கானல் மிதமான மழையும் கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதியில் மழை பெய்து வருவதால் அப்பகுதியில் நீர்வீழ்ச்சி அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்ததால் தேடுதல் பணி தோய்வடைந்தது. இன்று காலையிலிருந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருந்த போதிலும் அந்த இறந்த மாணவனின் உடலை மீட்க முடியாமல் தீயணைப்பு துறையினர் தடுமாறி வருகின்றனர். மேலும் அப்பகுதிக்கு தடை செய்யப்பட்டு பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்க தவறு அந்த இடத்தில் காவல்துறை அல்லது வனத்துறை அதிகாரிகளை நியமிக்க வேண்டும். அதே போல் அந்த அருவியை சுற்றி வேலிகள் அமைக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். தற்போது வரை அந்த இறந்த மாணவனை மீட்காதது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது.